இந்தாம்மா மருமவளே. சொல்லுங்க அத்தை. நாளைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால சாமி கும்பிடுறோம். நீ என்ன பண்றேன்னா காலையில 5 மணிக்கே எழுந்துச்சு வீடெல்லாம் கூட்டி தொடச்சு விட்டுட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 வகையான சமையல் வடை பாயாசத்தோட செஞ்சுட்டு சரியா? 8 மணிக்கு சாமி கும்பிடுறோம். 7:30க்கெல்லாம் எல்லாமே ரெடி ஆயிடணும். அதனால நீ 5 மணிக்கு எந்திரிச்சாதான் எல்லாத்தையும் முடிக்க முடியும். என்னது அதிகாலையில எந்திரிச்சு இவ்வளோ வேலை பார்க்கணுமா? என்னால மட்டும் எப்படி இவ்வளோ வேலையை தனியா பார்க்க முடியும்? அது இவ்வளோ காலையில. நான் எல்லாம் எந்திரிக்கவே 8 மணில ஆகும். 5 மணிக்கே எந்திரிச்சு இவ்வளோ வேலை எப்படி பார்க்கறது? ஐடியா. ஹலோ, யா சார். ஓ ஓகே சார். மீட்டிங்கா? யா ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். 5 o'clock இல்லை பரவாயில்ல சார், இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணுறேன். நோ இஷ்யூ. தேங்க்யூ சார். யார்மா? மேனேஜர் தான் அத்தை. நாளைக்கு காலையில் எதுவும் இம்பார்ட்டண்டான மீட்டிங்கா? ஆஃபீஸ் சிஇஓ வராராம். அதனால 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலையில் மீட்டிங் இருக்கும்னு சொன்னார். அப்படியா? சரி நீ போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ண, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. சரி, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், நான் போய் படுத்து தூங்குறேன். சரிம்மா, போய் படுத்து தூங்கு. அப்பாடி, ஒரு வேலையா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம மருமவ பாவம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கூட வீட்டில் உட்காந்து வேலை செய்யறா. அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பாளோ. முதுகெல்லாம் வேற ரொம்ப வலிக்கும். கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாரிச்சு எனக்காக தரா. அவளுக்காக ஒரு சின்ன காஃபி கூட போட்டு கொடுக்க கூடாது? சரி, இந்த காஃபியை கொண்டே கொடுப்போம். பாவம் பிள்ளை காலையில இருந்து அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. மருமவளே, நடி மருமவளே. அடி பாவி சண்டாளி, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கியா? பாவம் வேலை பார்த்துட்டு இருப்பான். இவளுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தால ஏன் முதி செருப்பால் அடிக்கணும். கோழி கூவுறது கூட காதுல விழுகாம என்ன தூக்கால தூங்குறா? எல்லாம் நடிப்பு.